மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைய பகவத்கீதா சத்சங்கத்தில் வாழ்க்கை என்பது எதன் மீது சார்ந்திருக்கும் என்ற விஷயத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா போதிக்கிறார். ஸ்ரீமத் பகவத்கீதா 3வது அத்தியாயம் கர்ம யோகம் 16வது ஸ்லோகம். ஏவம் பிரவர்த்ததம் சக்ரம் நானுவர்த்தயதி ஹயஹ அகாயுரிந்திரியாராய்மோ மோகம் பார்த்த சஜ்ஜீவதி ஏவம் பிரவர்த்திதம் சக்ரம் நானுவர்த்தயதி ஹயஹ அகாயுரிந்திரியாராமோ மோகம் பார்த்த சஜீவதி. மை டியர் மாஸ்டர்ஸ், எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது. சிலரோட வாழ்க்கை அற்புதமாக, புனிதமாக, நன்றாக இருக்கும். சிலருடைய வாழ்க்கை எப்போ பார்த்தாலும், எங்கே பார்த்தாலும் துன்பங்களுடன், பாவத்துடன் நிறைந்து இருக்கும். ஏன் இந்த மாதிரி இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையை எதன் மீது சார்ந்திருக்கிறது என்ற விஷயத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டும். இங்கே 4 க்ஷேத்திரங்கள் உள்ளது. வாழ்க்கையில் 4 க்ஷேத்திரங்களில் உள்ளது. பௌதிக க்ஷேத்திரம், பிராணமய க்ஷேத்திரம், மனோமய க்ஷேத்திரம் மற்றும் ஆன்ம க்ஷேத்திரம் என்ற 4 வகையான க்ஷேத்திரங்கள் இருக்கிறது. இந்த க்ஷேத்திரங்கள் ஒவ்வொரு க்ஷேத்திரமும் இன்னொரு க்ஷேத்திரத்தின் மீது சார்ந்திருக்கும். மைடியர், பௌதிக க்ஷேத்திரம் என்பது பிராணமய க்ஷேத்திரத்தின் மீது சார்ந்திருக்கும். பிராணமய க்ஷேத்திரம் என்பது மனோமய க்ஷேத்திரத்தின் மீது சார்ந்திருக்கும். அதாவது மனோமய க்ஷேத்திரம் என்பது ஆன்ம க்ஷேத்திரத்தின் மீது சார்ந்திருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இவ்விதமாக ஒவ்வொரு க்ஷேத்திரமும் இன்னொரு க்ஷேத்திரத்தின் மீது சார்ந்திருக்கும். இந்த 4 க்ஷேத்திரங்களில் அடிப்படையான முக்கியமான க்ஷேத்திரம் எது என்றால் ஆன்ம க்ஷேத்திரம். எதற்காக என்றால் இந்த ஆன்ம க்ஷேத்திரத்தின் மீதி இருக்கும் 3 க்ஷேத்திரங்கள் சார்ந்திருக்கிறாய். ஆன்ம க்ஷேத்திரம் சரியாக இல்லை என்றால் மீதி 3 க்ஷேத்திரங்களிலும் ஒரு புனிதம், தெளிவு என்பது இருக்காது. கடைசியாக ஆன்ம க்ஷேத்திரம் சரியாக இல்லை என்றால் நம்முடைய பௌதீக க்ஷேத்திரம், அதாவது பௌதீக வாழ்க்கை என்பது சரியாக இருக்காது. பௌதீக வாழ்க்கை என்றால் என்ன? சரியான வார்த்தைகள், சரியான செயல்கள், இது 2 தான் பௌதீக வாழ்க்கை. பௌதீக க்ஷேத்திரம் என்றால் இது 2 தான். பௌதீக க்ஷேத்திரம் ஆன்ம க்ஷேத்திரத்தின் மீது தான் ஆதாரமாய் இருக்கிறது. ஆன்ம க்ஷேத்திரம் சரியாக இல்லை என்றால் பௌதீக வாழ்க்கையில் சரியான வார்த்தைகள் என்பது இருக்காது, சரியான செயல்கள் என்பது இருக்காது. பௌதீகமாக படைப்பு என்பது சரியாக இருக்கணும் என்றால் பௌதீக க்ஷேத்திரம் என்பது சரியாக இருக்கணும், ஞானத்துடன் இருக்கணும். அப்போதான் நாம் செய்யும் செயல்கள், நாம் பேசும் வார்த்தைகள் அனைத்தும் புனிதமாக, தெளிவாக, நான்கு பேர் நலனுக்காக மட்டுமே இருக்கும். ஜனன மரண சக்கரம், கர்ம சக்கரம் எப்படி இருக்கிறதோ அதே போல் சிருஷ்டி சக்கரம் என்பது ஒன்று இருக்கிறது. சிருஷ்டி சக்கரம், அதாவது படைப்பின் சக்கரம் என்பது சரியாக இருக்கணும் என்றால் ஆன்ம க்ஷேத்திரம் சரியாக இருக்கணும். இதுதான் சரியான முறை. இந்த ஞானத்தை யாரெல்லாம் தியானத்தின் மூலம் தெரிஞ்சுப்பார்களோ அவருக்கு எப்பவுமே வெற்றிதான். அவருடைய வாழ்க்கை வரலாறு மொத்தமும் புனிதமாக இருக்கும், நன்றாக இருக்கும். 4 பேர் நலனுக்காக அவருடைய வாழ்க்கை இருக்கும். எப்பவுமே அவருடைய செயல்கள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து 4 பேர் நண்பர்களாக இருப்பார். 4 பேருடைய உதவி என்பது அவருக்கு எப்பவுமே இருக்கும். இதுதான் முறை. அப்போதான் சரியான படைப்பு என்பது செய்ய முடியும். இந்த விதமான ஆன்ம ஞானம் என்பது இல்லை என்றால் வாழ்க்கை என்பது சரியாக இருக்காது. எதற்காக வந்திருக்கிறாய் என்ற விஷயத்தை புரியாது, தெளிவு என்பது இருக்காது. இந்த மாதிரி இருக்கிறவங்கள் அனைவரும் அவங்களுடைய ஐம்புலங்களின் மீது சார்ந்து இருப்பார், துன்பங்களில் இருப்பார், பாவ கர்மாக்கள் மட்டுமே செய்வார்கள். எதற்காக என்றால் எது சரி, எது சரி இல்லாதது, எது புண்ணியம், எது பாவம், எது சரியான முறை, எது சரியில்லாத முறை என்ற விஷயத்தை இவருக்கு தெரியாது. அதற்காக தினமும் ஒவ்வொரு நொடியும் பாவம்தான் செய்வார் தவிர்த்து ஒவ்வொன்றும் இந்த உலக நன்மைக்காக செய்ய மாட்டார். இவருடைய வாழ்க்கை வரலாறு மொத்தமும் பாவத்துடன் நிறைந்து இருக்கும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தினமும் தியானம் செய்யணும். தியானம் செய்தால் ஆன்ம ஞானத்தை பெற முடியும், ஆன்ம க்ஷேத்திரத்தை புரிஞ்சிக்க முடியும், நாம் ஒரு ஆன்மா என்ற விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். இவ்விதமான ஞானத்தின் மூலம் நம்முடைய மனோமய க்ஷேத்திரம் என்பது நன்றாக இருக்கும்,
சரியான மனோமய க்ஷேத்திரத்தின் மூலம் பிராணமய க்ஷேத்திரம் என்பது சரியாக இருக்கும். சரியான பிராணமய க்ஷேத்திரம் இருக்கும்போது அற்புதமான பௌதீக வாழ்க்கை என்பது வாழலாம். பௌதீக க்ஷேத்திரம் என்பது சரியான முறையில் இருக்கும். அப்போதான் நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக இருக்கும், புனீதமாக இருக்கும், அறிவியல் பூர்வகமாக இருக்கும். செய்யும் செயல்கள் அனைத்தும் உலக நன்மைக்காக இருக்கும். அதுதான் யோக வாழ்க்கை. இவ்விதமான வாழ்க்கை தான் வாழ வேண்டும் மை டியர் ஃப்ரெண்ட். அதற்காக தினமும் தியானம் செய்வோம், புத்தகங்களை வாசிப்போம். நம்முடைய வாழ்க்கை 4 பேர் நன்மைக்காக இருக்கணும். அந்த விதமான வாழ்க்கை தான் வாழணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ்.